ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்து பார்ட் 1 வீடியோ பார்த்துருந்தோம் இல்லையா, வெற்றிலை தீப ஏற்றும் முறை. அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. இப்போ ஆல்ரெடி நம்ம அபிஷேகம்லாம் முடிச்சு வச்சுருக்கிற சிலைக்கு எல்லாத்துக்குமே வந்து சந்தன பொட்டு வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 6 வெத்தலையை இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குமே சந்தன பொட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெத்தலையிலுமே ஒரு பூ வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவில் தான் நம்மளோட வெற்றிலை தீபமும் ஏற்ற போகிறோம். நம்மளோட சிலையும் இதுக்கு நடுவில் தான் வைக்கணும். அதனால் ஒரு தாம்பூலத்தட்டில் இந்த மாதிரி ரவுண்டாக வெத்தலையை வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வந்து நான் விளக்கேற்றுறேன். நீங்கள் வந்து நெய் இருந்துச்சுன்னா நெய் ஊற்றியும் விளக்கேற்றுங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு நடுவில் ஒரு பஞ்சுத்திரியை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எல்லாத்துக்கும் பூவெல்லாம் வச்சுட்டு நம்ம வாசலில் வந்துட்டு துளசி மாடம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு அப்படியே உட்காந்து ஒரு 11 முறையிலேருந்து 21 முறை வரைக்கும் நம்ம வந்து ஓம் சரவண பவ நமக அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம மனசார நம்மளோட பிரார்த்தனையை முருகன் முன்னாடி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். நல்ல முத்து வேலனுக்கு